மார்னிங் வேக்கப் ஆன உடனே உங்க ஃபர்ஸ்ட் தாட் என்ன? ஆபீஸ் ஒர்க், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, பாடி டயர்ட் ஃபீலிங், இதெல்லாம் ஒரே டைம்ல வர ஏஜ் தான் இது. இந்த ஏஜ்ல நீங்க லேசியும் இல்ல, பீக்கும் இல்ல. பட் ரொம்ப பேர் சைலண்டா டயர்டா இருப்போம். யார்கிட்டயும் ஓப்பனா சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாரும் நம்மள டிபெண்ட் ஆகி இருக்காங்க. ஆபீஸ்ல ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வீட்ல சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பாடி கேரை எக்ஸ்பெக்ட் பண்ணது. மூணு சைடும் ப்ரெஷர். இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை பேசுவோம். இந்த ஏஜ்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறது நம்ம தப்பு இல்ல. யங் ஏஜ்ல ஓடினோம், இப்போ நம்ம சுமந்து நடக்கிறோம். பேரண்ட்ஸ் ஏஜ் ஆகுறாங்க, கிட்ஸ் ஃபியூச்சர் நம்ம கையில. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அண்ட் சொசைட்டி சொல்ற லைன் என்ன? இந்த ஏஜ்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் ஸ்ட்ராங்னா சைலன்ஸ் இல்ல, ஸ்ட்ராங்னா சிஸ்டம். ஃபர்ஸ்ட் கரியரை பத்தி பேசலாம். 35 ஏஜுக்கு அப்புறம் நம்ம 25 ஏஜ் மாதிரி ஒர்க் பண்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். எனர்ஜி சேம் இல்ல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். சோ ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி ஓவர் ஒர்க் பண்ணுனா ஒரு நாள் பர்ன் அவுட் வரும். அண்ட் பர்ன் அவுட் வந்தா கரியர் மட்டும் இல்ல, ஃபேமிலி, ஹெல்த் எல்லாம் போகும். டெய்லி ஒரு கேள்வி கேளுங்க. இந்த ஒர்க் என்னோட லாங் டேர்ம் லைஃப்க்கு வேல்யூ ஆட் பண்ணுதா? நைட் ஒர்க் டெய்லி ஹேபிட் ஆக கூடாது. ஸ்லீப் மிஸ் ஆனா நெக்ஸ்ட் டே டிசிஷன் ராங் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசலாம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கிட்ஸ் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் பார்ட்னர் பிரசன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க ஒரு பர்சன், எல்லாத்துலயும் ஒரு டைம்ல பெர்ஃபெக்டா பண்ண முடியாது. சோ எஸ்கேப் பண்ண வேண்டாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கேன். இதெல்லாம் செல்ஃபிஷ் இல்ல, இது சர்வைவல். சைலண்டா இருந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம். 30 மினிட்ஸ் போன் இல்லாம ஃபுல் பிரசன்ஸ், 3 ஹார்ஸ் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் விட பெட்டர். ஃபேமிலிக்கு ஹீரோவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹியூமனா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஹெல்த். இது ரொம்ப பேர் இக்னோர் பண்ணுவாங்க. இந்த ஏஜ்ல பாடி சிக்னல் கொடுக்கும். நெக் பெயின், வெயிட் கெயின், ஸ்லீப் ப்ராப்ளம், பிபி, சுகர் பயம். இது வீக்னஸ் இல்ல, வார்னிங். பிக் ஜிம் கோல்ஸ்லாம் வேண்டாம், 6 பேக்ஸ் வேண்டாம். டெய்லி வாக்கிங், வாட்டர், நைட் மொபைல் கம்மி, இதெல்லாம் போதும். ரிமெம்பர் பண்ணுங்க, கேரியரும் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ண பாடி இருக்கணும். இப்போ ரியல் பேலன்ஸ் ஃபார்முலாய சொல்றேன். பேலன்ஸ்னா பெர்ஃபெக்ட் இல்ல, பேலன்ஸ்னா அவேர்னஸ். எல்லாத்துக்கும் சேம் ஸ்பீட் வேண்டாம். ஒரு ஃபேஸ்ல கரியர் ஸ்லோ ஆகலாம், ஒரு ஃபேஸ்ல ப்ரையாரிட்டி ஆகலாம், ஒரு ஃபேஸ்ல ஹெல்த் ஃபர்ஸ்ட் வரலாம். லைஃப்ல பேலன்ஸ்னா ரைட் டைம், ரைட் ஃபோக்கஸ். எல்லாத்தையும் சேம் டைம்ல கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுனா எல்லாம் ஸ்லிப் ஆகும். இந்த ஏஜ்ல பிக்கஸ்ட் எனிமி என்னன்னு தெரியணுமா? கம்பாரிஷன். அவன் இப்போ என்ன லெவல்ல இருக்கான், அவன் லைஃப் செட் ஆகிட்டு. அவுட் சைட் பார்க்கும்போது எல்லாம் பெர்ஃபெக்ட் மாதிரி தெரியும். இன்சைட் ஸ்ட்ரகிள் யாரும் காட்ட மாட்டாங்க. நீங்க லாஸ்டும் இல்ல, ஸ்டக் ஆகிட்டும் இல்ல. நீங்க ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இந்த ஸ்டேஜை கரெக்டா ஹேண்டில் பண்ணுனா 40+ ஏஜ் பெட்டரா இருக்கும். ஸ்மால் சேஞ்சஸ் போதும். கரியர்ஸ்ல பவுண்டரிஸ், ஃபேமிலியில கம்யூனிகேஷன், ஹெல்த்ல கன்சிஸ்டன்சி. பெர்ஃபெக்ட் லைஃப் வேண்டாம், பீஸ்ஃபுல் லைஃப் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரியல் லைஃப் கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்லோவா ஸ்ட்ராங்கா க்ரோ பண்ணலாம். தேங்க்யூ.